Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் அருணாச்சலில் பாஜகவும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க உள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா வணக்கம். அருணாச்சல பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக ஒரு வலுவான கட்சியாக வேரூன்றி இருக்கிறது. இப்போ மீண்டும் ஆட்சியை பிடிக்க இருக்கிறார்கள் அப்படின்னா அங்க தற்போது எண்ணிக்கை எந்த அளவில் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கிறது, அதே போல சிக்கிம் மாநிலத்தில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த அளவுக்கு முன்னிலை பெற்றிருக்கின்றன, விரிவான தகவல்கள் ராஜா. வணக்கம். அருணாச்சல் பிரதேச மாநிலத்தில் 60 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை காலை 6 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அருணாச்சல் பிரதேசத்தில் பாஜக ஏற்கனவே 10 இடங்களில் போட்டியின்றி வெற்றி பெற்ற நிலையில் 50 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தான் காலை முதல் நடைபெற்று வருகிறது. தற்போது ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த 10 தொகுதியும் உட்பட சேர்த்து கிட்டத்தட்ட 46 தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. தேசிய மக்கள் கட்சி 6 இடங்களிலும் மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் என அவர்கள் முன்னிலையிலும் 6 தொகுதிகள் என அதிக பெரும்பான்மையாக பாஜக தான் இருக்கிறது. பெரும்பான்மை நிர்வகிக்க, அதாவது பாதிக்கு தாண்டியும் அதிக அளவில் பாஜக வெற்றி பெற்றிருந்தால் அந்த உள்ள பாஜக மாநில அலுவலகத்தில் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. அவரது ஆதரவாளர்களும் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் முழு நிலவரம் தெரிய வரும் என தேர்தல் அதிகாரிகள் தரப்பு கூறப்பட்டிருக்கிறது. சிக்கிம் மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் 32 சட்டமன்றம் உள்ளடக்கிய சிக்கிம் மாநிலத்தில் அங்கே பாஜக, காங்கிரஸ், தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை. மாநில கட்சிகள் இடையேதான் போட்டி நிலை வந்தது. சிக்கிம் கிராந்தகாரி மோர்ச்சா கட்சி கடந்த முறை 17 தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை 31 தொகுதியிலும் முன்னிலையில் இருக்கிறது. சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி கடந்த முறை 15 தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது ஒரு இடத்தில் மட்டும்தான் முன்னிலை வைத்து வருகிறது. இதனால் அதிக பெரும்பான்மையோடு சிக்கி கிராந்தகாரி மோர்ச்சா கட்சி மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. அதே போல் அருணாச்சல் பிரதேச மாநிலத்திலும் பாஜக ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது. இது பாஜகவுக்கு கிடைக்கும் முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக. சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் அம்மாநில கட்சியான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா ஆட்சி அமைக்க இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டோம். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.